நடிகை லக்ஷ்மி மேனன் தான் டாக் ஆஃப் த டவுனாகவே இப்போ மாறி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அண்ட் அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, இப்போ அவங்களுடைய நண்பர்களை அடுத்த கட்ட விசாரணைக்கு கொண்டு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி மேனன் காணாமல் போகிறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாத்தையும் தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை லக்ஷ்மி மேனன் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா யாரா இந்த பொண்ணு அப்படின்ட்டு எல்லா இந்த ஆட்டோ பின்னாடியாக இருக்கட்டும் இல்லைனா வேன் பின்னாடியாக இருக்கட்டும், இப்படியே அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இந்த கும்கி படம் சுந்தரபாண்டியன் படத்தை அப்போலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இருந்தது. அடுத்த கனவு கன்னியாவே வளம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆனாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தா கடைசியாக ஒரு கேஸில் சிக்கி அரெஸ்ட் ஆகாமல் எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஆமாங்க, எர்ணாகுளத்தில் இருக்க ஒரு பாரில் தான் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில் ஐடி ஊழியரும் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஐடி எம்ப்ளாய் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் கடுப்பாகி பாட்டிலாலேயே அவரை அடித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அவரை கடத்தி கொண்டு போகிறதாகவும் இது போல் அந்த ஐடி ஊழியர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கேரளாவில் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி லக்ஷ்மி மேனனை கூட இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி மேனன் எஸ்கேப் ஆகிருக்காங்க. இப்போ முதற்கட்ட விசாரணையாக அவங்கள போலீஸ் கஸ்டடியில் கொண்டு போயிட்டு விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை பற்றி தான் இப்போ வந்திருக்கு. லக்ஷ்மி மேனன் இன்னும் சிக்கலை, என்ன ஆனாங்க அப்படின்னும் யாருக்கும் தெரியல. தவறு செய்யலைன்னா ஏன் போய் தலைமறைவு ஆகணும் அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் வந்திருக்கும். இதே மாதிரி தான் ரீசெண்டாக ஆக்டர் ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா இவங்க 2 பேருமே வந்து போதைப் பொருள் வழக்கில் வந்து தலைமறைவாயிருந்தாங்க. தப்பே பண்ணாமல் ஏன் தலைமறைவானாங்க அப்படின்னு கேள்விகள் வந்த நிலையில தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி நிறைய வழக்குகள் விசாரணைகள்லாம் போயிட்டுருக்க இந்த நிலையில் பீக்கில் இருந்த நடிகையான லக்ஷ்மி மேனனை காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வைரலாகிட்டுருக்கு. ஸோ இப்படி அவங்க ஏன் தப்பு பண்ணியிருந்தால் டேரெக்டாக வந்து பேச வேண்டியதானே, டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே, அவர் இப்படி தான் பண்ணார், அப்யூஸ் பண்ணார், எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொன்னாலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக லக்ஷ்மி மேனன் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி மேனன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஒரு டான்ஸ் பிரியராக இருந்திருக்காங்க. இப்போவும் அவங்களுடைய ட்ரீம் என்னென்னா இப்போ பண்ணுற அவங்க டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ணுறது தானா, அதுதான் அவங்களுடைய பெஸ்ட்டு பிளேஸாகவே அவங்க கருதுகிறாங்க. சின்ன பசங்களுக்கு டீச் பண்ணுறது தான் எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது, அதை வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா பரதநாட்டிய டீச்சர், அப்பா துபாயில் ஒர்க்கு. இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்கி படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ விக்ரம் பிரபுவோடைய அறிமுக படமாக இருந்ததுனால ஹீரோயினையும் நல்லா ஒரு பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்தணும், அது புதுமுகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பிரபு சாலமன் அவர்கள் சர்ச்சில் இருந்திருக்காரு. நிறைய வந்து கேரளா பெண்மணிகளை தான் ஆடிஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது யானை சம்மந்தப்பட்ட படம், அதோடைய பின்னணி இருக்கிறதுனால யானைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது மேலே ஏறி உட்காரணும், பயமே இருக்காத ஒரு நடிகையாக இருக்கணும் போது அங்கே எல்லா நடிகைகளும் ஓடிட்டாங்களாம். ஆனால் இது போல் லக்ஷ்மி மேனன் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்போது அவங்க டான்ஸில் பெரிய ஆளாக இருந்ததுனால அப்போவே அவங்களுக்கு வந்து ஆடிஷன் பண்ணி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்ட்டு போல்டாக இவங்களுடைய ஆன்சர்லாம் பார்த்து இவங்களை வந்து அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இதுக்கிடையில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போது சசிகுமார் அவர்கள் அது எல்லாத்தையும் பார்த்து சார் நாங்களும் வந்து எங்கள் படத்துக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே, கால் ஷீட்லாம் இங்கே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல இவங்களை வந்து அவருடைய படத்துக்கும் கமிட் பண்ண வைக்கிறாங்க. சுந்தரபாண்டியன் எடுக்கிறாங்க. ஸோ கும்கி படம் கொஞ்சம் டிலே ஆனதும் சுந்தரபாண்டியன் ஃபஸ்ட்டு வருது, செகண்ட் கும்கி வருது, இப்படி அடுத்தடுத்த படங்கள் வெளியாகுது. இவங்க பீக்கில் இருந்தாங்கன்னே சொல்லலாம். உண்மையாலே இவங்க பீக்கில் தான் இருந்தாங்க. நிறைய ரசிகர்கள் கண் எல்லாமே கோலி குண்டு கண் மாதிரி இருக்கும்ன்ட்டு இவங்களுக்கு தனி அடையாளமாக அந்த தழும்பும் இவங்களுடைய முகத்தில் இருக்கும். ஸோ இப்படி இவங்களுடைய நடிப்பு மூலயமா எல்லாரையுமே ரொம்பவே கவர்ந்து இழுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடியே ஒரு லவ் பிரேக்கப்லேயும் இருந்ததாக ஒரு பத்திரிகையாளர் நண்பர் இப்போ ரீசெண்டாக இவங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது கூட இவங்க காதல் தோல்வியில் இருந்தாங்க, அதனால தான் விஷால் கூட அவங்க காதல் சர்ச்சில் இருக்கும்போது டைரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. நான் எந்த இடத்துலையும் அவரை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, அப்படி அவரே வந்து காதலிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் இந்த கேள்வியை அவர்கிட்ட தானே கேட்கணும், ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்ட்டு ப்ரெஸ் முன்னாடி ரொம்ப போல்டாக ரிப்ளை கொடுத்தவங்க தான் இவங்க. இப்படி எல்லாத்துக்கும் போல்டாக கொடுக்குறவங்க எதுக்காக இப்போ பயந்து ஓடி இருக்காங்கன்னு தெரியல.
ஸோ அடுத்தடுத்து இவங்க வந்து விஷால் கூடயும் நடிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா விமல் கூட நடிச்சிருப்பாங்க. இப்படி ஹீரோயினாக மட்டும் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. அந்த பிரேக் தான் வேதாளம். இந்த படத்தில் இவங்க கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்காக தான் பேஸ் பண்ணி நாங்கள் எழுதியிருக்கோம் இப்படிலாம் சொல்லும் போது, இல்லை நான் பீக்கில் இருக்கும்போது எப்படி என்ன சிஸ்டர் கேரக்டர் போடுவீங்க அப்படின்ட்டு அந்த டேரக்டரே இவங்க திட்டினதாகவும், அதுக்கப்புறம் அந்த ஹீரோ பேர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கே ஓகே பண்ணாங்களாம். ஆனால் அதே சிஸ்டர் கேரக்டருக்கு வேறு ஒருத்தங்க நடிக்க வேண்டியதாக இருந்தது. அது வேறு யாரும் இல்லைங்க, டிடியை தான் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டர் கேரக்டர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்போ காலில் ஆப்ரேஷன் பண்ணதுனால நடக்க முடியாது, அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க நோ சொன்னாங்க. இல்லைனா வேதாளம் படத்தில் அஜித் அவர்களுக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிறது டிடியாக தான் இருக்கும். இவங்க அப்போவே நோ சொல்லியிருப்பாங்க, அண்ட் இவங்கள அப்ரோச் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது இவங்களுடைய லவ் ஸ்டோரி, இவங்க வந்து யாரையும் காதலிக்கிறாங்க, அதனால தான் வந்து இப்படி இருக்காங்க, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட டேரெக்டாக போய் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி அது நல்லா தான் போயிட்டுருக்கோம், சடனாக பிரேக்கப் ஆகிடும்ன்ட்டு அதையும் கொஞ்சம் வருத்தமாக தான் சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் நடிகர் நடிகைகள் விவாகரத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த போதைப் பொருள் வழக்கு, குடி, இது போல் சில விஷயங்கள் வந்து எப்படி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து இப்போ இவங்களாம் ரொம்ப சர்வசாதாரணமாக விஷயமாகவே ஆக்கிடுறாங்க. அதனால தான் இந்த விஷயம் இப்போ நம்ம பண்ணுற இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்படி பிரபலமாக இருக்கிற நிறைய பிரபலங்களை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ் இவங்களே இந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இவங்களே இதை பண்ணுறாங்க, ஏன் நம்ம பண்ணக்கூடாதா, இப்படி அதையும் திரும்ப பண்ணுறவங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல விஷயத்தை மட்டும் அவங்கள பார்த்து எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, இது போல் சில தவறான விஷயங்களையும் பார்த்து சொசைட்டி வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் இது போல் சில விஷயங்களை நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறோம். ஆனாலும் சில பேர் இது என்ன நாட்டுக்கு முக்கியமானா இதுவும் முக்கியம். இந்த நடிகையை ஃபாலோ பண்ணுற சில பேருக்கு வந்து என்ன இப்படி ஆயிட்டாங்களே இவங்க அப்படின்ற வருத்தமும் இருக்கலாம். ஒரு சிலர் என்ன இவங்களே இதை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சு, இல்லை இவங்களால மற்றவங்களுக்கு என்ன ஆச்சு, இது எல்லாத்தையும் இவங்களே ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ போலீஸார் வந்து அங்கே இவங்கள வலை போட்டு தேடிட்டு தான் இருக்காங்களாம். இவங்க ஒரு வேளை தமிழ்நாட்டுக்கு கூட வந்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த நடிகர்கள் கேரளாவில் போய் தான் போலீஸில் சிக்கினாங்க. அதே மாதிரி கேரளாவில் இருக்க நடிகர் நடிகைகள் இங்கே வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கேஸ் எந்த அளவுக்கு போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.